ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் கூட நிற்கிறது விஜய் தாத்தா. மகாநதியில் இருக்கிற தாத்தா தான் இவ்வளோ ஒரு லுக்காக அழகாக இருக்கிறாரு. உண்மையிலேயே மகாநதி தாத்தாவில் இருந்து சுமார் 10 வயசு குறைஞ்சி நம்ம அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டார். இவங்க 2 பேருமே நம்ம சுவாமியும் தாத்தாவும் சென்னையில் சந்திச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சேர்ந்து மறுபடியும். தாத்தா பேரன் பாண்டிங்லேயே அப்பா மகன் பாண்டிங்கில் இருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலேயே நம்ம சுவாமி சென்னையில் தாத்தாவை சந்திச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்பியும் நிறைய ஃபோட்டோஷூட் மேலே ஃபோட்டோஷூட் கொடுத்துக்கின்னு இருக்காங்க. அதுவும் அழகழகாக ஆடலும் பாடலும் தான் செம்மையாக கலக்கிறாங்க, சொல்லவே தேவையில்லை. நம்ம மகாநதியில் வர காவேரி விட எல்பியா இப்போ செம்ம கலக்கல் தான். இது எல்லாமே நம்ம விகா ஃபேன்ஸுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியும். சீரியல் முடிஞ்சாலும் நம்ம விகா ஃபேன்ஸ் மன வருத்தத்தோடு இருக்கிறது தெரிஞ்சு இன்னும் நிறைய ஃபோட்டோஷூட் கொடுத்துட்டாங்க. சுவாமியும் சரி, நம்ம எல்பியும் சரி, தாத்தா, பிரவீன் சார் எல்லாருமே டீமில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் சீக்கிரம் சேர்ந்து மகாநதி 2வோ இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் 2 பேரும் சேர்ந்து அந்த டீமில் நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே பிடிச்சிது நம்ம மகாநதி டீமில். நம்ம எல்பியும் செம்மையாக இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அவங்களோட ஒவ்வொரு சீனும், ஆக்டிவும், டான்ஸும், அவங்களோட லுக்கும் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மரத்தை பிடிச்சிக்கின்னு இருக்கும் போதும் சரி, அப்படியே பறக்கிற போல் ஒரு டான்ஸில் வராங்க, அதுவும் சரி, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எல்பி உண்மையாகவே விகா ஃபேன்ஸுக்காக நிறைய சந்தோஷப்படுத்துகிற போல் ஃபோட்டோ ஷூட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதே போல் நம்ம சுவாமியும் சரி, தாத்தா இவங்க எல்லாம் சந்தித்து சீக்கிரம் ப்ராஜெக்ட் பண்ணி சீக்கிரம் சந்தோஷப்படுத்தணும் எல்லாரையும். பை.